திரு அக்னேஸ்வரன், இதில் என்ன இபிஎஸோட வியூகமாக பார்க்கணும் இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக? நீங்க அதை அவர் கொடுத்த அறிக்கையில எல்லாமே படிச்சிட்டீங்க சார். நீங்க படிச்சுட்டு தானே சார் பிரியன் சார்ட்ட கேட்டீங்க? ஆமா ஆமா. அது 3 முறை கேள்வி கேட்டீங்க. ஆமா. 3 வகையான பதில சொன்னாரு. பட் என்ன பொறுத்தளவுல 2012ல 3 வகையிலேயும் கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா? அதுதான் நான் அடுத்து வர்றேன். ஆனா மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் சொன்னதுல இருந்தும் நான் கற்றுக்கிட்ட பாடம், இந்த குறைஞ்ச 10 நிமிஷத்துல கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, அண்ணன் கேசிபி அவர்கள் சொன்னார் என்னன்னா, பொங்கலுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைத்திருக்கும். இது அண்ணனுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அது இந்த 1000 ரூபாய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு கிடைச்சிருக்கு சார். 1000 ரூபாய் சொன்னீங்க, 1000 ரூபாய் சொன்னீங்களா? வச்சுக்கோங்க. பாத்தீங்களா? ஒரு ஆமாண்டு வச்சுக்குங்க. ஒரு நெருக்கடி வந்திருக்கும் அரசாங்கத்திற்கு, அதனால பொங்கல் பரிசு தொகையை அறிவிச்சிருப்பாங்க. நாம இப்ப பேசுறதே இடைத்தேர்தலை பத்தி, பொங்கல் பரிசு பத்தி பேசல, இடைத்தேர்தலை பத்தி பேசுறோம். நீங்க சொன்னதுனால அவர்ட்ட அது தப்பு, அது தப்பு. அண்ணன் வந்து நழுவிட்டு போறாரு, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறாரு, தப்பு. நான் இப்ப கேட்பது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்தினாலும், ஏன்னா உங்களுக்கு வந்து திருமங்கலம் ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா, 471 நாள் கழிச்சு நீங்க பேசும்போது நாங்க அமைதியா மௌன புரட்சி செய்யறோம் சார். நீங்க பேசும்போது நாங்களும் பேசணும் வச்சுக்கோங்களேன், அப்புறம் விவாதமே மாறிடும். அதை நான் செய்ய மாட்டேன். அதனால என்ன ஒரு கொஞ்சமா பேச விடுங்க, அதுக்கப்புறம் மொத்தமா பேசுங்க. நீங்க நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு 2 பேருடைய கருத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இடைத்தேர்தல் தானே, 86,000 வெற்றி இது பண்ண என்ன பொது தேர்தல மாறும்ல, இந்த ஒப்புதல் வாக்குமூலம் 2 பேரும் சொன்னாங்க. அதனாலதான் போதும். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் திமுகவை எதிர்த்து நிக்குது? நிக்கல. இல்ல, முக்கியமான கேள்வி சார் இது. ஆனா நீங்க பாஜக புறக்கணிக்கிறதுக்கும் திரு விஜய் புறக்கணிக்கிறதுக்கும் இப்ப சீமான் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு தெரியல. சீமான் போட்டியிடுறாரா, புறக்கணிக்க போறாரு? அப்படியே அவர் புறக்கணிக்கிறாருன்னே வச்சுக்கும். திரு சீமான் புறக்கணிக்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, அதிமுக புறக்கணிப்பதற்கு வேறுபாடு இருக்கு. அங்கதான் தப்பு பண்றீங்க சார். திரு சீமான் அவர்களும் இந்த தேர்தலை புறக்கணித்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் மக்கள் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இப்படி கூட நினைக்கலாம், இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது, அதே எலெக்ஷன் யாரு ஜெயிச்சு இது பண்ண போறா? இப்ப இடைத்தேர்தலை நடத்துற அதே எலெக்ஷன் கமிஷன் தானே 26 தேர்தலை நடத்த போகுது. அதே 3-4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே எலெக்ஷன் கமிஷன் தான், அதே வாக்காளர்கள் தான், அதே பட்டியல தான் அடைச்சு வைப்பாங்க. இதுல இல்ல, வெற்றி தோல்வியை கடந்து திரு பிரியனும் திரு கேசிபியும் சொன்ன மாதிரி மார்ஜின் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலும் அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஒரு பெர்செப்ஷன் கேம் இருக்குல்ல, ஏடிஎம்கேக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருந்துட்டே இருக்கு, தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக தொண்டர்களை உற்சாகத்துல வச்சிருக்கு, திமுகவுக்கு இருதுருவ அரசியல ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் கேமை நீங்க உருவாக்கினா தானே 26ல ஒரு கூட்டணி அலைன்மெண்ட் வந்து சேருவதற்கு அது ஒரு வசதியா இருக்கும். முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2010ல ஆட்சி விட்டு போகிற போது 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல் ஏன் நிக்கல? 2013 கூட்டுறவு சங்க தேர்தல் ஏன் நிக்கல? சரி, அதை கூட விடுங்க, ரொம்ப பழச பேசாதீங்க, நடைமுறைக்கு வருவோம். இப்ப வந்துருவோம். இங்க ஆர்கே நகர்ல மருது கணேஷ் அவர்கள் டெபாசிட் வைப்பு தொகையை இழந்தார். 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது திமுக. 2014க்கு பிறகு உங்களுக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக வெற்றி பெறல. 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலேயே இல்ல. அதையெல்லாம் 13 ஆண்டு காலம் பழைய ஆட்சியிலையும் இல்ல. உங்களுக்கு வேத வாக்கு திருமிகு ஜெயலலிதா சொல்றது தானே. 2009ல அவங்க திருச்செந்தூர் வந்தவாச இடைத்தேர்தல் சமயத்துல நம்ம ஏற்கனவே 5 தேர்தல்கள்ல நம்ம புறக்கணிச்சிட்டோம் திமுக மீது குற்றச்சாட்டை வச்சு, ஆனா இனிமே தேர்தலை புறக்கணிக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. 2009ல திருச்செந்தூர் வந்தவாச இடைத்தேர்தல அவங்க போட்டிட்டாங்க. நீங்க ஜெயலலிதாவோட முடிவை தானே நீங்க செயல்படுத்தணும், இல்ல திரு கருணாநிதியோட முடிவை நீங்க செயல்படுத்த போறீங்களா? அது அந்த கட்சிக்கின்ற தனிப்பட்ட முடிவு, திமுகவுடைய முடிவு. நீங்க திருமிகு ஜெயலலிதா சொன்னதை மீறி இப்ப எலெக்ஷன் நீங்க சமீப நாட்களாக புறக்கணிக்கிற மாதிரில தெரியுது. அந்த நிலைப்பாட்டுக்கு மாறான அதைத்தான் சொன்னேன். 2 தேர்தல்ல 60 ஆண்டு காலம் அரசியல் செய்த முதுபெரும் இந்தியாவின் தலைவர் 2 தேர்தலை தொடர்ந்து புறக்கணிச்சார். அதை யாராவது கேட்டீங்களா? திமுகவிலிருந்து வந்ததுதான். உடனே சொல்லுவீங்க, திருமிகு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை தானே நீங்க செய்யணும். திமுகவிலிருந்து வந்ததுதானே அதிமுக. 2 தேர்தலை புறக்கணிச்சிச்சு, அதை யாராவது கேட்டீங்களா? இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சார், ஒரு கட்சி ஜனநாயகத்தின் மீது
தொடர்ந்து பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை நம்பல அப்படின்னாலே இங்க சொல்லுவாங்கல்ல, இல்ல சார், சாதகமா தானே இருக்கு உங்களுக்கு. என்ன சாதகம்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டுல அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை, பல விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கீங்க, கூட்டணி கட்சிகள் எடுத்திருக்கிறாங்க, விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தொகுத்து சொன்னா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, நம்பலையா நீங்க? பொது தேர்தலில் தொகுத்து சொல்லுவார்கள். ஓ, இடைத்தேர்தல் எடுபடாது என்பதல்ல, ஏற்கனவே இருந்த அதே நிலையில்தான், அதே இதுதான் அன்னைக்கும் போகும். ஈரோட்ல ஒரு பிரச்சாரத்துல திரு இபிஎஸ் பேசினாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பாகும், நேரலையில ஒளிபரப்பாகும், அது சார்ந்த விவாதங்கள் நடக்கும், ஏடிஎம்கே ஆக்டிவா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இவ்வளவு பெர்செப்ஷனை நம்ம உருவாக்க வேண்டிய அதே பெர்செப்ஷனை வந்து நாங்க தான் எதிர்க்கட்சின்னு சொல்றவங்களும் நின்றுக்கலாமே. எதிர்க்கட்சி தான், உண்மையான எதிர்க்கட்சி தான் நிக்கல, நாங்க தான் எதிர்க்கட்சிப்பா. ஏன் நீங்க நில்லுங்க, பலமான மத்தியில 11 ஆண்டு கால ஆட்சி நில்லுங்க. இங்க இருக்கிற இருதுருவ அரசியலுடைய தன்மையில திமுகவும் அதிமுகவும் இருக்கா, திமுகவும் பாஜகவும்? அங்க மட்டும் இருதுருவ அரசியலை கொண்டு வரீங்களே ஐயா. எப்போதும் அப்ப வெளியில பேசும்போது அப்ப அதத்தான் சொல்ல வரேன். பாஜக சொல்றது வேற, அதத்தான் இப்ப சொல்ல வரேன் சார். திமுகவும் அதிமுகவும் இருதுருவ அரசியல் தான். இல்ல, பாஜக தன்னை எதிர்க்கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிறது வேற, இங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தம் வேற. அந்த இருதுருவ அரசியல்ல இருந்து உங்களை யாரும் எடுக்கல, இல்ல வெளியில எடுக்கல, இல்ல. அப்ப இருதுருவ ஏடிஎம்கே தான். அப்ப எதிர்க்கட்சின்னு சொல்றது பொய்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ அவங்க கட்சி கிளைம் பண்ண தானே செய்வாங்க. அத பொய், மாய பிம்பம், ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன்? நீங்க நாடாளுமன்ற தேர்தல நாங்க என்டிஏவாக 18% வாங்கி இருக்கிறோம் ஜஸ்டிபிகேஷன் கொண்டு வராங்க. அந்த கட்சி பிரதிநிதி இல்லாம நான் அதுக்குள்ள வேண்டாம், விட்டுருவோம். இப்ப நான் இருக்கிற நடைமுறைக்கு வர்றேன். இங்க ஒரு வருஷம் தான் இருக்குது, இத சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதனால தமிழ்நாட்டில் எல்லா வரியும் திமுக குறைக்க போறதும் இல்ல. ஆகையினால இருக்கிற மின்சார கட்டணத்தை குறைக்க போறது இல்ல, லாபம் இல்ல, மக்களுக்கு லாபம் இல்ல. அரசியல் கட்சி கொண்டு வந்துடாதீங்க, இபிஎஸ்க்கு லாபம் இல்ல. சார் நீங்க அப்படியே பார்க்காதீங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதில் லாபம் இல்லை. லாபம் இல்லை என்றால் பொங்கல் பரிசு மாதிரி அண்ணன் மாதிரி சொல்லல. நானு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும்ல, தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா வேணாமா? இருக்கட்டும். அப்ப அங்க ஒரு எலெக்ஷன் நடத்துது தேர்தல் ஆணையம்னா, அப்ப அதுல நீங்க களத்துல நிக்கணுமா வேண்டாமா? நிக்கணும். ஆனா நிக்கல அப்படின்னா அங்க ஜனநாயகம் இல்ல. இதனால பிரயோஜனம் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றம் 2026 எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த கட்சியை இது பண்ணுவாங்க. இன்னொன்னு இதை மட்டும் சொல்லி, இதுக்கு மருத்துவர் சல்பி சுலைமான் கரெக்டா பதில் சொல்லுவாரு. இன்னொன்னு, அடிமை கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணின்னு, இன்னைக்கு காங்கிரஸ் இருந்து நீங்க சீட்டை புடிங்கிட்டீங்களே, அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் அடிமை கட்சியா? ஆகையினால நீங்க செய்யறது எல்லாமே ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசினுடைய செயல்கள், மக்களை நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இல்லை. சந்தோஷமா கொடுத்தோம். 2026 2025 சட்டமன்ற தேர்தலையாவது யார் அந்த சார்னு சொல்லிட்டா மக்கள் கொஞ்சம் மாற்றம் அடைவாங்க.